இங்கே பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சட்னியில் இது மிளகா சட்னி. மிளகா சட்னி வைக்கிறதுக்காக வெங்காயம் நறுக்கிட்டு இருக்கேன். பாருங்க, உங்களுக்கு எப்படி செய்யணும்னு நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த சின்ன வெங்காயம் இருக்கு பாருங்க, இந்த சின்ன வெங்காயத்தை நறுக்கிக்கிறேன். இது என்ன இப்படி சிவப்பா இருக்குன்னு நினைக்காதீங்க, நான் இந்த பிள்ளைக்கு நேற்று மருதாணி வச்சு விட்டேன், அதனால என் கை ஃபுல்லாக சிவப்பாயிருச்சு. ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். பொடி பொடியாக இல்லை, சும்மா நாலாக நறுக்கினா போதும். நான் நாலாக தான் நான் கட் பண்ணுறேன். இங்கிட்ட வந்து அந்த பிள்ளை வந்து பாத்திரம் விளக்கிட்டு இருக்கு, அதனால உங்களுக்கு பாத்திரம் சவுண்ட் கேட்கும். கண்ணு வேற எரியுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் அழுதுருவேன் பாருங்க. 4 வெங்காயம் நறுக்கணுன்னே கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிச்சு. இப்பவே தண்ணி எரியுது. என்ன ஆகுது, கண்ணெல்லாம் கலங்குது எனக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4 வெள்ளைப்பூடு. என்ன பாருங்க, 4 தான் கரெக்டாக 4 தான் எடுத்துக்கிட்டேன். 4 வெள்ளைப்பூடை நறுக்கிக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. 4 வெள்ளைப்பூடு, 4 பட்டை வத்தல், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு புளி. நான் எல்லாமே எவ்வளோ எடுத்திருக்கேன்றதை நான் காட்டுறேன். இதை வந்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு வச்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. ஏன்னா இது ரொம்ப புளிப்பாகவும் இருக்கும், உரைப்பாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4 வெள்ளைப்பூடு. என்ன பாருங்க, 4 தான் கரெக்டாக 4 தான் எடுத்துக்கிட்டேன். 4 வெள்ளைப்பூடை நறுக்கிக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. 4 வெள்ளைப்பூடு, 4 பட்டை வத்தல், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு புளி. நான் எல்லாமே எவ்வளோ எடுத்திருக்கேன்றதை நான் காட்டுறேன். இதை வந்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு வச்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. ஏன்னா இது ரொம்ப புளிப்பாகவும் இருக்கும், உரைப்பாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் நான் இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். 4 வெள்ளைப்பூடு, இது வந்து 4 பட்டை வத்தல், இது கொஞ்சம் புளி. இந்த கருவேப்பிலை இல்லை, நேற்று வாங்கின கருவேப்பிலை தான் இருந்துச்சு, அதனால் இதை அப்படியே வச்சுக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு வதக்கக்கூடாது, அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுடலாம். பட்டை வத்தலையும் சேர்த்து எல்லாத்தையுமே போட்டுடலாம். புளி, பட்டை வத்தல், இந்த வெள்ளைப்பூடு. இப்போ எல்லாத்தையுமே போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, நான் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ இதை வந்து தாளித்து எடுத்துக்கலாம். இப்போது வடைச்சட்டி வச்சாச்சு. தேவையான அளவுக்கு நாங்கள் வந்து நெய் சேர்க்குறோம். கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடுகு வெடி வெடிச்சதும் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ வந்து அரைச்சி வச்சிருக்க அந்த இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு வேணுன்ற அளவு தண்ணி கலந்துக்கோங்க. தண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இது வந்து நாங்கள் 2 பேர் இருக்கனால இவ்வளோ கொஞ்சமாக வச்சுருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை வாசனை வரும் உங்களுக்கு கொதிக்கிறதுக்கு முன்னாடி. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் வந்து வச்சிருங்க. அடுப்புலேயே வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இறக்கி வச்சிருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். புளி சேர்த்துருக்கனால புளிப்பாக இருக்கும். நாங்கள் வந்து எங்கள் மரத்தில் வந்து எங்கள் வீட்டில் வச்சுருக்க மரத்தில் காய்ச்ச புளி. ஸோ அது வந்து ரொம்ப திக்காக இருக்கும் அந்த புளிப்பு வந்து. நீங்கள் அதனால் உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க இதை சாப்பிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். புளிப்பா உரப்பா எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ எப்படி கொதிச்சு வருது பார்த்தீங்களா? நல்லா கொதிச்சு வரணும். உங்களுக்கே நீங்கள் பக்கத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து வரும். பச்சை வாடை அந்த வெங்காய ஸ்மெல்லாம் வரும். ஸோ அதனால் அந்த வாடை போகிற வரைக்கும் நீங்கள் கொதிக்க வைக்கணும். கொதிச்சு வந்ததும் நல்லா இறக்கி வச்சுருங்க. இறக்கி வச்சிங்கன்னா மிளகாய் சட்னி ரெடி.